கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு, நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வந்து அந்த புடவையோடு இருந்தால் நிச்சயமாக அம்மன் வந்து உதவி செஞ்சிருவா. அதனால் ஏதாவது ஒரு திட்டம் பண்ணி புடவையில் வந்து வேறு ட்ரெஸ் மாற்றணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கப்போ கார் போகிற வழியில் வந்து நிப்பாட்டுற சொல்கிறாங்க ரம்யா. தீபா, எனக்கு தலை லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது, காஃபி சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டோன்னே, காஃபிலாம் எனக்கு ஒன்றும் வேணாம், நீயே வந்து சாப்பிட்டுக்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு தீபா சொன்னோன்னே, என்ன இது இவ இப்படி சொல்லிட்டான்னா அப்புறம் நம்ம எப்படி வந்து திட்டத்தை செயல்படுத்துறது அப்படின்னு யோசிக்கிறப்ப, ப்ளீஸ் எனக்காக வாயேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ தனியாக சாப்பிட வேணாம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வர வேணாம், நீ காருக்குள்ளேயே உட்காரு அப்படின்னு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரம்யா போய் கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போயிட்டு வந்து 2 டீ காஃபி ஏதாவது வாங்கலான்ட்டு யோசிக்கிறப்ப காஃபி வாங்குறாங்க. காஃபி வாங்கிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து வராங்க. வர்றப்ப வந்து ரம்யா வந்து கண்ணில் வந்து அப்படியே வில்லத்தனத்தை மாதிரி காமிச்சிட்டு வந்து அப்படியே கிட்டக்க டோரை திறக்க சொல்கிறாங்க. கார் டோரை தீபா திறந்தோன்னா டக்குன்னு வந்து அவங்க மேலே அப்படியே வந்து புடவையில் வந்து ஊற்றி விட்டுறாங்க அந்த காஃபியை. ஊற்றினோடனே, என்ன அச்சோ சாரி தீபா, தயவு செஞ்சு மன்னிச்சிரு, வேணுன்ட்டே நான் எதுவும் செய்யலை அப்படின்னு சொன்னோன்னா காரை விட்டு இறங்குறாங்க. இப்படி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஓவராக நடிக்கிறாங்க ரம்யா. அதை பார்த்தோன்னே நம்ம தீபா வந்து கொஞ்சம் கூட ஃபேஸ் ரியாக்ஷனை கண்டுபிடிக்காமல் ஏமாந்தே போயிட்டுருக்காங்க பாவம். தீபா வந்து சொல்கிறாங்க, பரவாயில்ல நீ என்ன பண்ணுவ, வேணுன்ட்டா நீ செஞ்ச அப்படின்னோடனே ரம்யா வந்து மனசுக்குள்ளே மைண்ட் வாய்ஸில் வில்லத்தனமாக வந்து சொல்கிறாங்க, ஆமாண்டி நான் வேணும்ன்ட்டு தான் செஞ்சேன், இந்த புடவையோடு நீ வந்துட்டேன்னா போலீஸ் சாமியாரை உனக்கு வந்து அம்மன் வந்து காட்டி கொடுத்துட்டா நான் என்ன பண்ணுறது, என் திட்டம் எல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும்ல, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன், உனக்கு வந்து இப்போ மேற்கொண்டு உன்னால் இந்த புடவையோட வர முடியாது இல்லை, ஈலாம் முக்கியம் அதனால் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னமோ பெருசாக பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரம்யா. உடனே வந்து தீபா, இந்த ட்ரெஸ்ஸோட வந்து பரவாயில்ல கோயிலுக்கு போய்க்கலாம், கோயிலுக்கு தானே போகிறோம் அப்படின்னோடனே, வேணாம் இந்த ட்ரெஸ்ஸோட சாமியாரெல்லாம் பார்க்க வேணாம், உனக்கு வேறு ட்ரெஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னொன்னே கையை பிடிச்சி வேறு கடைக்கு போய் அழைச்சிட்டு போய் நல்ல ட்ரெஸ்ஸு புடவை, வேறு புடவை, ஒரு நல்ல புடவையாக காஸ்ட்லியாக வாங்கி கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே வந்து தீபா வந்து சந்தோஷப்படுறா. எதுக்கிட்டு இவ்வளோ காஸ்ட்லியாக எடுத்து கொடுக்குற அப்படின்னா, பரவாயில்ல என் ஃப்ரெண்டுக்கு நான் எடுத்து கொடுக்காம என்ன பண்ணுறது அப்படின்னோடனே தீபாவும் அந்த வேறு ஒரு புடவை மாற்றிட்டு இந்த பக்கம் காரில் கிளம்பி வந்துடுறாங்க. உனக்கு காசை அதிகமாக புடவை வாங்கி கொடுத்தேன்னு ரொம்ப சந்தோஷப்படாத, உன்னோட வாழ்க்கையே வந்து இனிமேல் கிடையாது, நீ இனிமேல் கார்த்தியை பார்க்கவே போகிறதும் கிடையாது, இனிமேல் நான் தான் கார்த்தியோட வந்து தாலி கட்டிக்கிட்டு சந்தோஷமாக அவரோட மனைவியாக உரிமையாக வாழ போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதோடு முடிக்கிறாங்க.